வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இது இந்திய நாட்டுல நடந்த ஒரு கதைங்க. ஒரு தாய் வந்து 3 மகன்கள பெத்தெடுத்தாங்களாம். அந்த அம்மாக்கு அவங்களுடைய பிள்ளைகள்னா ரொம்ப பிடிக்குமா. அந்த 3 பிள்ளைகள பாசமா அழகா வளர்த்தாங்களாம், படிக்க வச்சாங்களாம். அந்த 3 பேரையுமே ராணுவத்துல சேர்த்தாங்களாம். அந்த நேரத்துல போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப முதல் பிள்ளை போருக்கு அனுப்பப்பட்டாருங்களாம் ராணுவத்தின் மூலமா. அப்ப அந்த போர்ல வீரன் மரணம் அடைஞ்சிட்டாருங்களாம். இந்த செய்திய கேட்ட அந்த தாய் கொஞ்சம் கூட கண் கலங்கவே இல்லையாம். அந்த மகனுடைய ஈமச்சடங்க ரொம்ப தைரியமா செஞ்சு முடிச்சாங்களாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா 2வது மகன இதே மாதிரி ராணுவம் போருக்கு கூப்பிட்டாங்களாம். தன்னுடைய 2வது மகனை இந்த தாய் ரொம்ப சந்தோஷமா அனுப்பி வச்சாங்களாம் ராணுவத்துக்கு. அதே மாதிரி போர்ல வீர மரணம் இவரும் அடைஞ்சிட்டாருங்களாம். 2வது மகனும் தவறிட்டாருங்களாம். அவருடைய ஈமச்சடங்கு நடக்கிற நேரத்துல தாய் துளி கூட அழவே இல்லையா, ரொம்ப தைரியமா இருந்தாங்களாம். 3வது மகனும் போருக்கு போனாருங்களாம். அவரும் வீர மரணம் அடைஞ்சிட்டதை கேள்விப்பட்ட தாய் வந்து தாங்க முடியாத துக்கத்துக்கு போயிட்டாங்களாம். கதறி 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 அழுதாங்களாம். அந்த ஊரே வந்து அவங்க அழுறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அந்த ஊர் தலைவர் இந்த தாயை நோக்கி சொன்னாருங்களா, அம்மா தயவு செஞ்சு அழறத கொஞ்சம் நிறுத்துங்கம்மா, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க, நீங்க அழறத பார்க்கவே ரொம்ப மனக்கவலையா இருக்கு. முதல் 2 மகன்கள் இறந்தப்போ எவ்வளவு தைரியமா இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு வந்து இந்த துக்கம் அடக்க முடியாம எல்லாருக்கும் சேர்த்து அலறீங்க போல அப்படின்னு சொன்னாருங்களாம். ஊர் தலைவர் சொன்னதை கேட்ட இந்த வீரத்தாய் என்ன சொன்னாங்கன்னா, ஐயா என்னுடைய 3வது மகன் இறந்ததுக்காக நான் அழவே இல்லை, எனக்கு இன்னொரு குழந்தை இல்லாம போச்சே, நம்ம நாட்டுக்காக சேவை செய்யறதுக்கு அனுப்புறதுக்கு, அதை நினைச்சுதாங்க ஐயா நான் அழறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த மாதிரி பல வீரத்தாய்கள் நம்ம இந்திய மண்ணில் இருக்கிறாங்கங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.